இந்த படத்தில் நான் நடிக்கலைனாலும் நம்ம காதல் சுகுமாரோட அழைப்பை ஏற்று இங்கே வந்து படம் பார்க்க வந்தேன். உண்மையிலே டைரக்டருக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா நல்ல ஒரு கண்டென்ட்டு, நல்ல ஒரு ஸ்க்ரீன் பிளே அருமையாக பண்ணியிருந்தார். வாழ்த்துக்கள் சார். மிகப்பெரிய ஒரு இயக்குனர் லிஸ்ட்டில் நீங்களும் வரணும். இதில் காதல் சுகுமார் சார் வந்து வழக்கமாக நம்ம காமெடி ரோலில் எல்லாம் பார்த்துருப்போம். ஃபஸ்ட் டைமாக வந்து ஒரு அருமையான ஒரு கேரக்டரில், அதுவும் ஒரு நெகட்டிவ் ரோலில் பண்ணியிருக்காரு. முக்கியமாக கிளைமேக்ஸ் காட்சிகள்லாம் வந்து சுகுமார் சார் வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. படத்தோட ஹீரோன்னு சொல்லலாம் நம்ம ப்ரொடியூசரை. அந்த அளவுக்கு வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. இன்னும் இதுக்காக வந்து ஃபைட்லாம் இன்னும் கற்றுக்கிட்டு பண்ணியிருந்தாருன்னா இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். பட் அவரோட மேக்ஸிமம் எஃபர்ட்டை போட்டு பண்ணியிருக்காரு. அதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். இதில் நடிச்சிருக்க ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுமே வந்து முக்கியமாக நம்ம சித்தப்பு சரவணன் சார் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அது கூட நடித்த எல்லா நடிகர்களுமே நான் ஒரு 20 வருஷம் முன்னாடி என்னைய பார்த்த மாதிரியே இருந்தது. எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு படம் மாதிரி தெரியாமல் எல்லாருமே அவங்க கதாபாத்திரத்தை முடிஞ்ச அளவுக்கு நல்லா பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தோட மகுடம் சுற்றுறா போல் இந்த படத்தோட மியூசிக் உண்மையிலே ரொம்ப அற்புதமாக இருந்தது. அந்த மியூசிக் தான் நம்மளை வந்து உட்கார வைக்குது. ஒவ்வொரு காட்சியுமே வந்து அந்த காட்சியை விட அவருடைய ஆர்ஆர் வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக உட்காந்து பார்க்க வச்சிருக்குன்னு சொல்லணும் அதோட மியூசிக்கு. வாழ்த்துக்கள் சார். உண்மையிலே ரொம்ப சிறப்பு. இந்த படத்தோட பாடல்கள் மியூசிக் சொன்னோன்னே பாட்டும் ரொம்ப அற்புதம். மொத்தத்தில் இது மாதிரி ஒரு படங்கள் இருக்கிறதுனால தான் நிறைய கலைஞர்களுக்கு வேலை கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி படங்கள் ஓடினா தான் அடுத்தடுத்து நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து படம் எடுப்பாங்க. இந்த படம் ஓட வைக்க வேண்டியது உங்களுக்கு எல்லாம் இருக்குது. எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தை ஒரு வெற்றி படமாக்குன்னு நான் வேண்டி கேட்குறேன். நன்றி. நான் தமிழ் சினிமாவில் தான் சார் இருக்கேன். விட்டு மற்ற ஸ்டேட்லேயும் நடிச்சிட்டு இருக்கேன். அதுதான், அதனால் நான் வந்து தமிழ் சினிமா விட்டுட்டு போயிட்டேன்றது அர்த்தம் இல்லை. தமிழில் தான் இப்போ அதிகமாக படமும் பண்ணிகிட்டு இருக்கேன். மற்ற லாங்குவேஜில் வந்து தமிழ் மட்டும் இல்லாமல் மலையாளத்தில் ஒரு படம் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. இன்னொரு படத்தில் நடிச்சிட்ருக்கேன். கன்னடத்துலேயும் ஒரு படம் ஷூட்டிங் போயிட்டு இன்னொரு படம் பூஜை போட்டு இப்போ ஆரம்பிக்க போகிறாங்க. தெலுங்குலேயும் ஒரு படம் வந்து மெயின் வில்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்படி அதர் லாங்குவேஜ் பண்ணாலும் தமிழில் வந்து நம்ம சமுத்திரகனி சாரோட டைரக்ஷனில் ஸ்கூல் பஸ் அப்படிங்கிற படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரம் நடிச்சிருக்கேன். அதே மாதிரி நீலம் ப்ரொடக்ஷன்ஸில் வெக்கை அப்படிங்கிற திரைப்படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரம் ஒரு பொலிட்டீஷியனாக பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தடுத்து படங்கள் ரிலீஸ் ஆக போகுது. மேபி இந்த கொஞ்சம் கேப் விட்டதுனால நான் பண்ணலன்னு நினச்சிக்காதீங்க. நிறைய படம் வந்து தமிழில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 படம் கிட்ட பண்ணி நடித்து ரிலீஸுக்கு ரெடியாக இருக்குது. 1 by 1 ரிலீஸ் ஆகும். இப்போது 2 படம் வந்து பண்ணிகிட்ருக்கேன். பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸில் கல்யாணி பிரியதர்ஷன் அவங்க ஹீரோயினாக பண்ணுற படத்தில் நான் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு புதுமுகம் நடிக்கிற படத்தில் மெயின் வில்ல நடிச்சிட்ருக்கேன். ஸோ தமிழில் தான் இருக்கேன். தமிழ் மட்டும் இல்லாமல் அடுத்த லாங்குவேஜ்லேயும் ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதான். தமிழ் சினிமாவில் 2 பேருமே பிரிக்கிறாங்க. பெரிய படம் சின்ன படம். ஆனால் சின்ன படங்கள் தான் ஓடுது. பெரிய படங்கள் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் இருந்தால் நடித்தாலும் ஓடுறது கிடையாது. ரிலீஸ் பண்ண முடிய மாட்டேங்குது. அதை பற்றி உங்களுக்கு பெரிய படம் வந்து பல பாலிடிக்ஸ்னால ரிலீஸ் ஆகிறதில்லை, இல்லாட்டி பல சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் ரிலீஸ் ஆகிறதில்லை நான் நினைக்கிறேன். பட் எல்லா ஃபீல்ட்லேயுமே ஒரு சின்ன சர்க்கிள் இருக்கா போல் தமிழ்லேயும் வந்து ஒரு சின்ன ஒரு கேப் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். மற்ற படங்கள், மற்ற லாங்குவேஜ் படங்கள் வந்து எடுத்து அது இப்போ ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி படங்கள் ஆகிட்டதுனால இந்த கேள்வி உங்கள் மனசில் எழுந்திருக்கும். தமிழையும் ஒரு கேப் விட்டு மறுபடியும் ஒரு வெற்றி இடத்த பிடிக்கும் நான் நம்புகிறேன். அதே மாதிரி சின்ன படங்கள் வந்து 90% படங்கள் வந்து சின்ன படங்கள், புதுமுகங்கள் நடிக்கிற படங்கள் இப்படி வந்து தான் நம்ம தமிழ் சினிமாவை இன்னும் தக்க வச்சுட்டு காப்பாற்றிட்டு நான் நம்புகிறேன். இல்லை, மலையாளத்தில் வந்து நல்ல நல்ல கதைகள் வந்து இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இல்லை, கண்டென்ட் ஓரியன்டாக அங்கே வந்து நிறைய வச்சுருக்காங்க. மலையாளத்தில் வந்து ஒரு குழுவாக கதைக்கு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட்டை வச்சு, கதாசிரியர்னு தனியாக ஒருத்தரை வச்சு நிறைய படங்களை வந்து நிறைய கதைகளை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்து கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் எல்லாமே ஒரு இயக்குனர் பண்ணுறதுனால அங்கே விட இங்கே வந்து கதைக்கு கொஞ்சம் பஞ்சமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அங்கே வந்து கதாசிரியர்கள் அதிகம். அவங்களுக்கு வந்து டைரக்டரோட நிறைய ஒரு முக்கியத்துவம் தராங்க. ஸோ அதனால் அங்கே வந்து நல்ல கதை அம்சம் உள்ள திரைப்படங்கள் வருதுன்னு நான் நினைக்கிறேன்.
ஸோ இங்கேயும் அதே மாதிரி நிறைய டிஸ்கஸ் பண்ணி நிறைய படங்கள் வந்து நிறைய இயக்குநர்கள் வந்து பண்ணுவாங்க. அடுத்தடுத்து வந்து நிச்சயமாக வெற்றி படங்கள்லாம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஒரு புது முயற்சி, ஒரு புது டீம். இது என்டையர் கிட்டத்தட்ட ஒரு 90% வந்து மதுரையிலேயே உள்ள அந்த கதை மாந்தர்களையே வச்சு அந்த ஊர்லேயே வந்து பண்ணிட்டாங்க பாலு சார். ஆமாம் சார், இசையமைப்பாளர். ஆமாம் மாமா எடிட்டர் செல்வா, என்னோடய மாப்பிள்ளை பாலு சார் இயக்குனர், ராஜா மலைசாமி சார். அந்த படத்துக்காக என்னோடய வேண்டுகோளை ஏற்று வந்த சம்பத்ராம் சார், எல்லாருக்கும் நன்றி. மற்ற தொழில்நுட்ப எல்லாருமே இருக்காங்க. என்னென்னா ஒரு ஒரு புது முயற்சி. டைரக்டர் வந்து சொன்னார், இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறோம், நீங்கள் எனக்கு ஒரு மாதிரி ஒரு கேரக்டர் ஒன்று இருக்கும், ஒரு நல்ல ட்விஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். நான் என்னோடய போர்ஷன் மட்டும் செப்பரேட்டாகவே எடுத்திருந்தாங்க. நான் டப்பிங் பேசும்போது தான் அந்த படத்தை கவனித்தேன். சரி, நமக்கு ஒரு வேறு ஒரு பரிமாணத்தில் இந்த படம் ஒன்று வந்திருக்கு அப்படின்னு. எவ்வளோ படங்கள் நடிக்கிறோம், சில படங்கள் தான் மனசில் நிற்கும். அந்த மாதிரி ஒரு கதை அம்சம் உள்ள ஒரு படம் இது. பெரும்பாலும் இந்த காவல்துறை, இந்த லாக்அப் டெத்து, அதனாலே வந்து அதுக்கு பின்னணியில் இருக்க விஷயங்கள் வந்து எவ்வளவோ இருக்கும். ஒரு பெரிய அரசியலே நடக்கும். அந்த இப்போ மலையாளத்தில் வந்து நையாட்டு, அந்த மாதிரி நிறைய த்ரில்லர் படங்கள் நிறைய வந்திருக்குது. போலீஸ் ஸ்டோரிஸ் நிறைய இருக்குது. ஸோ அதுலேருந்து வழக்கமான படங்கள்லேருந்து தமிழில் வந்து மாறுபட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ரொம்ப ட்ரை பண்ணியிருக்காங்க. ரொம்ப மெனக்கெட்டிருக்காரு. அவருக்கு முதல் குழந்தை தவழ்ந்துருக்குது. ஸோ அதனால் வந்து பத்திரிகையாளர் நீங்கள் தான் அதை நல்லபடியாக வந்து பொதுமக்களுக்கு எடுத்து கொண்டு போய் சேர்த்து இதை வெற்றி படமாக்கணும்னு உங்கள் எல்லாருமே வந்து எங்கள் படக்குழு சாராக கேட்டுக்கிறோம். நன்றி. பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். ஒரு படம் வெளிவரது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். இவ்வளோ பெரிய இந்த சினிமாவில் சின்ன பட்ஜெட் படங்கள் வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது வந்து இவ்வளோ படத்தை எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள் முதல் அதுக்கு ஒரு பெரிய ஒரு வாழ்த்துக்கள். ஏன்னா போலீஸ் ஃபேமிலி. ஸோ உண்மையிலே கதை வந்து ரொம்ப அருமையான ஒரு கதை. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ஒரு தத்ரூபமான ஒரு கதை. ரொம்ப ரொம்ப அதாவது ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி அப்போல்லாம் நம்ம போக தேவையில்லை எப்பவுமே ஒரு படத்தை பொறுத்தளவு. ஏன்னா சின்ன படங்கள் வந்து வெளிவரது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எவ்வளவோ படங்கள் நம்ம பார்க்குறோம், பெரிய பெரிய படங்கள் வந்து சின்ன படங்கள் அழிஞ்சிட்டு போகுது அப்படின்ற விஷயங்கள் இருக்குது. அதை தாண்டி இந்த படத்தை இவ்வளோ அழகாக கொண்டு வந்த ப்ரொடியூசர் சாருக்கு பெரிய ஒரு வாழ்த்துக்கள். உண்மையிலேயே அவ்வளோ பெரிய சக்ஸஸ். ஏன்னா இதுவே ஒரு பெரிய சக்ஸஸ் தான் இந்த டீமுக்கு. ஏன்னா படம் பார்க்கும்போது தான் சொன்னேன், அண்ணன் வந்து எனக்கு ரொம்ப அதாவது ஃபுல் ஃப்ளெஜ்டாக அண்ணன் வந்து நடிச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அண்ணனை ஒரு 6 to 8 இயர்ஸாக தெரியும் சென்னை வந்ததுலேருந்து. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நல்லா இருந்துச்சு படம், அருமையாக இருந்துச்சு. அண்ட் முக்கியமாக வில்லன் சூப்பராக பண்ணியிருந்தாங்க சார். எங்கள் பிரதர் சூப்பராக பண்ணியிருந்தீங்க. சீரியஸாக உங்களை பார்க்கும்போது எனக்கு அடிக்கணும்னு தோணுச்சு. ஏன்னா அதுதான் ஒரு வில்லனுக்கு தேவை. அண்ட் முக்கியமாக சார் உண்மையிலே அவ்வளோ அழகாக இருந்துச்சு சார் சீரியஸாக. ஏன்னா ஒரு அப்பாவோட அந்த ஒரு ஒரு ஏக்கம் இருக்குல்ல, அந்த ஏக்கத்தை வந்து அவ்வளோ அழகாக புரிய வச்சுருந்தீங்க டேரக்டர் சார். கதைகள் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் முக்கியமாக படத்தில் வந்து நீங்கள் வந்து ஏதாவது எதிர்பார்ப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை ஒன்று எதிர்பார்க்கலாம். அப்பாவின் பாசத்தை எதிர்பார்க்கலாம். ஒரு வில்லன், அதாவது வில்லனுக்கும் அப்பாவோட பாசம் தான். ஏன்னா அவருமே குழந்தைய வந்து இழந்து என் குழந்தை யார் கொண்டிருக்கா அப்படின்ற ஒரு அந்த ஏக்கத்தை எல்லாருக்குமே சார்த்த ஒரு விஷயமா வந்து இந்த கதையில வந்து புரிய வச்சிருக்காங்க. எனக்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பா இந்த மாதிரி படங்கள் இன்னும் பெரிய பெரிய இடத்துக்கு போகணும், பெரிய பெரிய ஸ்கிரீன்ஸ் கொடுக்கணும் வந்து எல்லாருக்கும் வேண்டி கொடுக்குறேன். படம் அவ்வளோ அருமையா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பா இந்த ஒரு ஃப்ரைடேக்கு நல்ல ஒரு படமா இருக்கும். இந்த டீமுக்கு ஒரு பெரிய ஒரு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஆன் த டேபிள் ப்ரொடக்ஷன்லேருந்து ஒரு ஃபர்ஸ்ட் படம் வந்திருக்கு. எங்களுக்கு கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள், கண்டென்ட்டை பாருங்கள். ஓகே சார், ஆன் த டேபிள் ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து இது ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷனு. பருத்திவீரன் சரவணன் சார் வச்சு மெயினாக ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கோம். அது கூட சுகுமார் சார் வந்து இன்னொரு லேயரில் வந்துட்டுருக்காரு. மூணாவது நானும் ஒரு மெயின் ரோலில் பண்ணியிருக்கேன். இது ஃபஸ்ட்டு எங்களோட ப்ரொடக்ஷனு. ஒரு பெரிய கண்டென்ட்டுக்காக உருவாக்கி இது கொண்டு வந்திருக்கோம். எல்லோரும் போலீஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹார்ஷானவங்க, ரொம்ப டஃப்பு, கெட்டவங்க அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகிட்டு இருக்க நேரத்தில் நாங்கள் இதை வந்து இன்னொரு கோணத்தில் அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, அது பின்னாடி அவங்க எப்படி சமாளிக்கிறாங்க, அவங்களோட ஃபேமிலிஸ்லாம் எப்படி பாதிக்கப்படுது. அதுலேயும் முக்கியமாக இந்த படத்தில் வந்து நாங்கள் ஒரு லாக்அப் டெத்தில் அவங்களோட கஷ்டங்கள், அது பின்னாடி நடக்கிற பிரச்சனைகளை பற்றி அவங்க எப்படி சமாளிக்கிறாங்க, அவங்க குடும்பங்களை எப்படி பாதுகாக்கிறாங்க அப்படின்றத பற்றி ஒரு ஒன்லைன் கிடச்சனால அதுலேருந்து டெவலப் பண்ணி போயிருக்கோம். இது நம்ம சாத்தான்குளம் சம்பவத்துலேருந்து இன்னமும் நிறைய ஏகப்பட்ட லாக்அப் டெத் இருக்குது. அதுக்கு பின்னாடி என்னென்ன
ஃபேமிலிஸ் எல்லாம் கஷ்டப்படுது அப்படின்றத பொறுத்து இதை நாங்கள் பேஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். டைரக்டர் சார் நீங்கள் கேள்வி இருந்தால் கேள்வியில் தான் இந்த கேள்வி சார். நாங்கள் அது சொல்லுங்க. சும்மா சொல்லுங்கள். சரி சார். ஃபஸ்ட்டு ப்ரொடியூசரை மீட் பண்ணும்போது நான் வந்து வேறு ஒரு கதையை தான் நான் சொல்லியிருந்தேன். நான் ஒரு ஹாரர் கதை பண்ணிடலாம் அப்படின்னு. பட் சார் தான் ஆசைப்பட்டார், மக்களுக்கு ஒரு நல்ல கருத்தை சொல்கிற மாதிரி, ஒரு சமுதாயத்துக்கு தேவையான ஒரு கருத்தை சொல்கிற மாதிரி கதை வேணும் அப்படின்னு கேட்டார். அப்போ அதுக்கப்புறம் தான் அந்த போலீஸை வச்சு இந்த கதையை நாங்கள் உருவாக்கணும். வழக்கமான ஒரு போலீஸ் கதையாக இல்லாமல் ஒரு வித்தியாசமான இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போலீஸ் சந்திக்கிற பிரச்சனைகள் அதை மையப்படுத்தி அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்துக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, அதை எப்படி சமாளிக்கிறாங்க அப்படின்ற கதையத்தை உருவாக்கி நான் சொன்னேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை உடனடியாக ஆரம்பித்து முடிச்சிட்டோம். இப்போ மேற்கொண்டு நீங்கள் தான் கேட்கணும். இதை வந்து ஒரு மலையாள படத்துக்கு ஈக்குவலாக பண்ணணுன்றது எங்களோட ஆசை. அதை வந்து நாங்கள் அந்த ஸ்க்ரீன் ப்ளே அந்த மேக்கிங்கில் ஓரளவுக்கு கொண்டு வந்திருக்கோம். கண்டென்ட் வைஸு நீங்கள் மலையாள படத்தில் எதிர்பார்க்குற ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லராக இருக்கும். அதை நாங்கள் ஏமாற்ற மாட்டோம். அதை நீங்கள் வந்து தேட்டரில் வந்து பாருங்கள். ஒரு வருஷமா முன்னாடி வந்து ஒரு கிசுகிசுல மாட்டீங்க, அது வந்து பெருசா பேசி கொடுக்கலான்னு. அதுல தொடர்ந்து நீங்க வந்து சினிமாவில் நடிக்காம நிறைய ஃபங்க்ஷன்ல உங்களை பார்க்க ஆரம்பிச்சோம். என்ன காரணம்? இப்போ காதல்னாவே வந்து பிரச்சனையாயிடுது. லவ்னாவே காதல்னாலே பிரச்சனை தானே, அதெல்லாம் பார்த்து தானே வரணும். நடி எங்க சினிமா வாழ்க்கையில் ஒரு விஷயம் இருக்குது. எப்படி தான் வந்து நேர்மையாக வாழ நினச்சாலும் கெட்ட பேர் வாங்காமல் இங்கே நல்ல பேர் வாங்க முடியாது. சரி, நடந்த விஷயங்கள் எல்லாமே வந்து எல்லாருக்கும் சினிமா வாழ்க்கையில் எல்லாம் இயல்பு தான். பட் அதை கடந்து அதுக்கு அடுத்த நிலைக்கு வந்துடணும். அப்படிக்காகத்தான் நான் வந்து அடுத்தடுத்த நிறைய முயற்சிகள் செய்து இந்த மாதிரி நல்ல ஒரு இயக்குனரோட படத்தில், அதுவும் போலீஸ் ஃபேமிலி, இந்த ஃபேமிலியில் நானும் ஒரு அங்கமாக இருக்கிறதுக்கு ராஜா மலைசாமி சார் தயாரிப்பாளருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாள் கழித்து எனக்கு வந்து ஒரு நிறைவாக படம் பார்க்கும்போது இந்த படத்தை வந்து என்னோடய மனைவி மீனாவும் உட்காந்து பார்த்தாங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம பண்ணுறது இல்லாமல் நல்ல படமாக தான் நினச்சி பண்ணுறோம். பட் அது அவுட்புட்டாக வரும்போது தான் நமக்கு வந்து தெரியும். ஸோ இந்த படம் எப்படி இருந்தாலும் ஒரு முதல் முயற்சியாக இந்த படக்குழுக்கள் வந்து ரொம்ப ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்காக பத்திரிகைக்காரங்க எல்லாருமே இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா இந்த படத்தை வந்து கொண்டு போய் சேர்க்கறது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் எழுதுகிற சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஏதாவது அவங்களுக்கு வந்து பெரிய உந்துதலை கொடுத்துட்டு போய் பார்க்கலாமே இந்த படத்தை அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் இந்த படக்குழு சார்பாக எல்லாருமே தியேட்டருக்கு வந்து இந்த படத்தை வெற்றி படமாகணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன். சுகுமாரோட பேர் கேள்வி கேட்க மாட்டோம், காதல் சுந்தரனால கேள்வி கேட்கலாம். காதல்னாவே அரசியல்லையும் சரி சினிமாலையும் சரி பிரச்சனை வந்து அதை பற்றி நீங்க யாரை பத்தி கேக்குறீங்கன்னு முதல்ல சொல்லுங்க. நீங்க காதல் சுகுமார் பத்தி கேட்கிறேன். இல்ல காதல்னாலே ஒரு பக்கம் பிரச்சனை. இந்த படத்துல பாத்தீங்கன்னா அதே ஒரு மாதிரி ஒரு காதல் இருக்குது, அதனாலதான் ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ அந்த பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு நீங்க தியேட்டருக்கு வந்து பாருங்க. காதல் செஞ்ச பிரச்சனை வரும். ஆமாம், காதல் அதாவது காதலில் எது நல்ல காதல், எது வந்து மோசமான காதல்னு கிடையாது. காதல்னா காதல் தான். பட் அது மோசமான காதலையும் ஆதரிக்கிறேன் நான் கிடையாது. ஆனால் நமக்கு முன்னால் நடந்து போகிறவங்க சொல்கிறது ஒரு பாடம் என்னென்னா, இந்த மாதிரி நம்ம வாழக்கூடாது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதான். எதுவாக இருந்தாலும் நான் சினிமா விட்டு போக மாட்டேங்க. போதுமா? நான் நடித்தாலும் சரி, இயக்குனாலும் சரி, இல்லை எதிர்காலத்தில் படத்தை தயாரித்தாலும் சரி, நான் செத்தாலும் சரி, இந்த சினிமாவில் தான் இருப்பேன். அவ்வளோதான். தேங்க்யூ.